ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி தொக்கு. ஸோ அதுக்கு நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அப்புறம் தான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு தக்காளி ஒரு மாதிரி திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், தொக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு 2 தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி தொக்குக்கு நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடுகு மெயினாக நல்லா வெடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுனா இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தொக்கு சேர்த்துக்கலாம். ஸோ நான் வெங்காயம் சேர்க்காதனால தக்காளியை அப்படி எடுத்து இதோட ஊற்றிடோன்னே தட்டை போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா ஸ்டவ் ஃபுல்லும் தெரிச்சிரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். தக்காளி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். தோலை உரிச்சிட்டு, இது பெரிய பூண்டாக இருக்குது, பெரிய பல்லாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நாட்டு பூண்டு இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான காரம், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீண்டும் தட்டு போட்டு மூடி வைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தான் இறக்கணும். இப்போ நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படியே எண்ணெய் எல்லாம் அப்படி செப்பரேட்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கூட இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்து இறக்கிடலாம். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வேறு ஸ்டவ்க்கு மாற்றிடலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சமாக போதும், இந்த பூண்டு வதங்குற அளவு போதும்.
நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். ஹீட் கம்மியாக வச்சுக்குவாங்க, இல்லைன்னா வந்து பூண்டு கரிஞ்சிரும். மிதமான தீயில் நல்ல பொன்முருவில் வந்து இந்த பூண்டை வதக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், பச்சை வாசனை போகணும். இப்போ வந்து இந்த தக்காளி தொக்கில் ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜாகரியும் சேர்த்துக்கலாம், என்கிட்ட ஜாகரி இல்லை, அதனால் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். முன்னாடியே சேர்த்துருக்கலாம், நான் மறந்துட்டேன். பட் ஸ்டில் வந்து இன்னும் நம்ம பூண்டெல்லாம் வதக்கி போடுவோம் இல்லையா, நல்லா கேரமலைஸ் ஆகிடும். இப்போ வந்து இந்த தக்காளி தொக்கை சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பூண்டு தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். பட் எனக்கு இந்த பூண்டு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டோட கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை இப்படியே வந்து இந்த தக்காளி தொக்கோட சேர்த்துற போகிறேன். அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய சூப்பரான பூண்டு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தொக்கு வந்து நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஏன் சாப்பாடோட கூட வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இதே வந்து நீங்கள் ட்ரிப் எங்கேயாவது போகிறப்ப பண்ணுறீங்கன்னா இதோட வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக, அதாவது இந்த தக்காளி தொக்கை வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கெடாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.